அட பாய்டா இவங்க தண்ணில ஓடுறாங்க ஆஹா இவங்க மட்டும் தள்ளிட்டு வரணுமே ஓகே ஓடிடலாம் பாடா கிரீன் லைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஓடணும் நல்ல வேலை ஓடி எடுத்து செத்துறேன் ரெட் லைட் வரும்போது நின்றுங்க ரெட் லைட் வர கொஞ்சம் செகண்ட் செத்துறோம் ஏங்க பாதி தூரத்துக்கு வந்து ஒருத்தர் கூட சாவலங்க இப்படியே போயிட்டு இருந்தா அந்த மேட்ச் நான் தோத்துறேன்டா இவ்வளவு ஈஸியா விளையாடுறாங்க எல்லாம் இவங்க நம்ம சேர்ந்தாங்கன்னா இவங்க ஈஸி இம்பன் பண்ணி போறோம் நான் தோத்துறோமே கடைசி ஒருத்தர் கூட சாவலங்க செத்துடா அட பாயில ரெண்டு பேர் செத்துட்டாங்க கடைசி நேரத்துல இன்னும் பேர் இருக்காங்க இதுல பேர் சாவறாங்கன்னு தெரியல ஏடா ஸ்டார்டிங்ல அந்த பொம்மைய வந்துட்டு அதுல புரியலையே அதோட பொண்ணு இது இருக்கு அது உள்ள வந்துருச்சு எல்லாரும் வந்துட்டாங்க இன்னும் பாதி பேர் இருக்காங்க எவ்வளவு வந்துட்டாங்க 1 2 3 4 இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க ஓ மை காட் 4 பேர் எத்தனை உள்ள வராங்க 4 பேர் ரிலேட்டட் நல்லா இருக்கும் டைம் ஆயிடுச்சுங்க லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் ரெண்டு பேர் ரைட் பாவங்க ரெட் லைட் டைமர் ஓடிட்டு இருக்கு கரெக்ட் பண்றீங்களா வாட முடியல சுட்டு கொன்னுட்டாங்க தெரியும் எப்படி இருந்தாலும் ஒரு வகையில நல்லா தான் போகுது ஏன் பாத்தீங்கன்னா பிளேயர் கவுண்ட் கம்மியாக வின்னிங் சான்ஸ் ரொம்ப அதிகமா போகுது இங்க பாருங்க இன்னும் 17 பேர் இருக்காங்க ஜாக் பண்ண 6 லட்சம் இன்னும் ஓகே ரெட் லைட் கிரீன் லைட்ன்றதால கொஞ்சம் ஈஸியா இருக்கு அடுத்த கேம் வருதுன்னு தெரியல வெற்றி பெற்ற அனைவரையும் இரண்டாவது போட்டிக்கு வரவேற்கிறேன் நீங்கள் பங்கேற்கும் இரண்டாவது போட்டியானது டல்கோனா கேண்டீன் உங்களுக்கு விருப்பமுள்ள கேண்டீனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நாலு உள்ள சொல்றேன் ஓகே செலக்ட் பண்ணியாச்சு இப்போதுதான் மிகவும் கடினமான பகுதி நீங்கள் தேர்வு செய்த அந்த மணிகளை உடையாமல் செய்யாமல் தனியாக பிரித்து எடுக்க வேண்டும் பிரிச்செடுக்கணுமா பாருங்களா இது சாப்பிடணும் நினைச்சேன் ஜஸ்ட் சாப்பிட்டுப்பேன் ஐயோ எப்படி ஓடிக்க போறேன் தெரியல இது கொஞ்சம் டிசாச்சி என்ன ஓடிச்சு பாருங்க இதுலயே ஓடிக்கணுமாங்க வெளியே இருக்கிற சுத்தம் பிரச்சனை இல்ல உள்ள இருக்கிற ட்ரைவர் விட்டு உடைஞ்சு நம்ம கதை அப்படியே முடிச்சிருவாங்க ஐயோ ஓகே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கரெக்ட்டா போட்டேன் ஏய் பக்கம் நடந்து போறான்டா அவன முடிச்சு போயிட்டாங்க ஐயோ அப்ப நான் பண்ண இடிச்சவன் நான் டக்குனு முடிக்கிறேன் வெயிட் பண்றான் இன்னும் டைம் இவ்வளவு நேரம் தெரியல டைம் லிமிட் வேற இருக்கு ஒரு நிமிஷம் 40 செகண்ட்ல சரியா தெரியல அந்த டைம் லிமிட் கூட நம்ம முடிக்கல அப்படி சுத்துவாங்க பண்ணிட்டே இருக்கு டப் டப் சுத்துவாங்க எவ்வளவு முடிச்சாலும் சரி நீ நிமிஷம் முடிக்கிறீங்க சரி சுத்தமா முடிக்காம சரி அப்படியே கொண்டு வருவாங்க ஆனா உடைஞ்சது உடனே கொண்டு வருவாங்க அப்படா எடுத்துட்டீங்க நானே செஞ்சிரேன் போறத ஊருக்குள்ள சூரியன போல் லிரிக்ஸ் தெரியல ஓகே மேல வந்து பாத்தீங்கன்னா 14 ஓ நான் மொத்தம் ஒரு 4 பேர் தான் வந்திருக்கோம் மீதி பேர்லாம் அங்க இருக்காங்க அதெல்லாம் எத்தனை பேர் தப்பா பண்ணி சாவ போறான்னு தெரியல நம்ம இங்க இருந்து வெயிட் பண்ணி பாப்போம் அந்த பேர் கவுண்ட் கம்மியாச்சு அங்க இருக்கிறவங்க சாவறான்னு அர்த்தம் ஒரு செகண்ட் பேசிட்டு போது செத்துட்டான் அந்த ஜாக்பாட் பாத்தீங்க இன்க்ரீஸ் ஆச்சு ஓஹோ அப்ப எத்தனை பேர் சாவறாங்களோ அதுக்கு ஜாக்பாட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மொத்தம் 13 பேர் வந்திருக்காங்க போனவங்க ஒருத்தர் செத்துட்டாங்க Oh my god சரி ஓகே இந்த 13 பேருக்கு அடுத்த போட்டிக்கு நம்ம போறோம் இந்த 13 பேர்ல நாம ஒரு ஆளு இன்னும் 12 பேரை தோற்கடிச்சு நான் வந்து முதல் ஆளா வந்தாதான் என்னால வின் பண்ணவே முடியும் அடுத்த போட்டி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன போட்டின்னு தெரியல லைட் பண்ணி பார்த்தா தெரியும் இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்ற அனைவரும் மூன்றாவது போட்டிக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது போட்டி என்ன மாதிரி இடத்துல நடக்கும்போது தெரியல ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க என்னடா இது அட பாருங்களா என்னடா கிரவுண்ட் மாதிரி இருக்கு ரன்னிங் ரேஸ் வைக்க போறாங்கடா ஐயோ நான் வேற ஓட மாட்டேன் உண்மையா ரன்னிங் ரேஸ் வைக்கிறீங்களா அட நான் ஒரு பேச்சு தான் பண்ணேன் ரன்னிங் ரேஸ் பண்ணல ஐயோ வேகமா ஓடுறா அட வந்துட்டு நம்மள முதல்ல நினைக்கிறேன் இன்னும் நின்னுட்டான் என்ன பண்ணனும் ஐயோ ஒவ்வொரு இதுக்கு ஒரு கேம் இருக்கு அதுவா இங்க இருக்கிற எனிமி வந்து நேரா போறோம் ஓகே ஒரே அட்டாக்ல பண்ணிட்டேன் அடுத்து இங்க என்ன இருக்குன்னு தெரியலையே ஃளைங் போனா ஐயோ கரெக்ட்டா அடிக்கணுங்க கரெக்ட்டா அடிக்கலனா மிஸ் ஆயிடுச்சு ஐயோ ஒருத்த அடிச்சிட்டா நானும் அடிக்கறீங்க வெயிட் பண்றேன் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு மறுபடியும் மீண்டும் ஆஹா அவன் அடிச்சிட்டான் நான் அடிச்சேன்டா வரண்டா டேய் நான் ஃபர்ஸ்ட் வந்து எனிமி ஓட போறாங்க ஐயோ அடுத்து தெரியல அதுல ஆரம்பிச்சிட்டான் நம்ம பொறுமையா ஆரம்பிக்குது என்னடா இது மார்கன்ஸா ஓ மை காட் இது கரெக்ட்டா நம்ம தூக்கி போட்டு பிடிக்கணுமே 1 2 3 4 இது விட்டக்கூடாது அவ்வளவுதாங்க எடுத்துட்டேன் நான் தான் முடிச்சேன் ஓகே நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துறோம் இது நம்ம டக்கு டக்கு முடிச்சு போயிட்டே இருக்கோம் அடுத்து நம்ம வருது அடுத்த கேம் அடுத்த சொல்லுடா என்னடா பண்ணுவோம் ஏன் எப்படி சொல்றீங்க ஐயோ பம்பர் வரணுமா இந்த பாரு கிறுக்கு ஐயோ என்னோட பம்பர் வர வெடிச்சு இந்த மறுபடியும் வெயிட் பண்ணு இந்த வாய்க்கோ
மாசம் சுத்துதுங்க இந்த வாட்டி போய் ஐயோ எல்லாரும் இந்த வாட்டி போய்ங்க நான் இங்க நிக்கிறேன் ஒரு பம்பரோட தெரியல எனக்கு ஐயோ டக்குனு விடுடா இது ரொம்ப சுத்துதுன்னு நினைக்கிறேன் ஆமா நான் பாஸ் ஆயிட்டேன் ஓகே அடுத்த போட்டி தெரியல அவன் ஏதோ கார் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான் அந்த மாதிரி நம்மள பண்ணனும்னு நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுவோம் கரெக்ட்டா 1 2 3 4 5 ஓகே 5 டைம் நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம் அடுத்து போறோம் ஃபைனல் நினைக்கிறேன் அடுத்து நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சா சூப்பர்ரா ஓகே இது வந்து இன்னும் 50 செகண்ட் தான் இருக்கு 50 செகண்ட்ல எத்தனை பேர் செலக்ட் ஆக போறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 பேர் அப்படியே உயிரோட இருக்காங்க பாதியாதே குறைங்கடா ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தா கூட பரவாயில்லை எல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க ஓகே கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடைசி செகண்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்கு யாராச்சும் அங்க இருந்தாலும் அப்படியே எலிமினேட் ஆயிடுவாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கணும் முடிஞ்சு அது அனுப்பியிருந்தது அன்னைக்கு அது ஓ மை காட் 3 எலிமினேட் ஆயிட்டாங்க ஜாக்பாட் பாத்தீங்கன்னா 10 லட்சம் வந்திருக்கு அட பாவிங்களா ஓகே இப்போ பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க 10 பேர்ல 9 பேர் தோத்துச்சு நம்ம முதல்ல வரோம் பாதி பேர் கொடுத்துட்டோம் பாதி பேர் எப்படி செக் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படியே முடிச்சிரோம் மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற்ற அனைவரையும் நான்காவது போட்டியான மிங்கிற்கு வரவேற்கிறேன் அட பாவிங்களா மிங்கிலா இந்த பாட்டு பாடுனா நல்லா இருக்கும் கேம்ல செத்துவாங்களே இதுல நான் மட்டும் மாட்டிக்கிறது எப்படியே நம்ம செஸ்ட் இதோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் அந்த சொன்னல ஐயோ ஆட்டா ஆரம்பிக்கும்போது இப்போ ஒரு நம்பர் வருங்க அந்த நம்பர் வந்து என்ன நம்பரா இருக்கும் அத்தனை பேர் தான் ஒரு ரூமுக்குள்ள போய் வெளியேறணும் அதை தாண்டி அதுக்கு அதிகமா இருந்தாலும் சரி அதுக்கு கம்மியா இருந்தாலும் சரி சுட்டு கொண்டுருவாங்க ஐயோ இந்த நம்பர் வரணும் தெரியல ஃபர்ஸ்ட் இந்த நம்பரா ஐயோ இது வேற பயமாவே இருக்கு இந்த கோத்ரா என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேர் டக்குனு ஓடி உள்ள வாடா அவ்வளவுதான் உள்ள க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேர் உள்ள இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் சாவ மாட்டோம் ஏன்னா ஒரு ரூம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கோம் ரெண்டு பேர் இருந்தா சாவ மாட்டாங்க ஒருத்தர் இருந்தாலும் செத்துருவாங்க 3 பேர் இருந்தாலும் செத்துருவாங்க 4 பேர் இருந்தாலும் செத்துருவாங்க அதனால நாங்க வந்து சாவ மாட்டோம் ஆனா ஒரு பண்ண செத்துருவோம் அந்த டோர் தந்து வெளிய போன வச்சுக்கோங்க நானும் செத்துருவேன் இவனும் செத்துருவான் அப்படி பண்ணா நல்லா இருக்காது அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருப்போம் இப்போதைக்கு நம்ம வந்து கேம் ஃபுல்லா டீம் பண்ணுவோம் அப்புறம் ஃபியூச்சர்ல இந்த கேம் விளையாடும்போது வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ரூம்ல இருக்கிற ஒரு 4 பேர் கொண்டு உள்ள இருக்கும்போது டக்கு நிலைக்கு போயிடலாம் எல்லாரும் செத்துருவாங்க எப்படி யூ கிரிமினல் லைஃப் யாரா நீங்க வந்து யோசிக்காதீங்க சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன் சரி ஓகே இப்போ வந்து அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ வந்து இன்னும் பண்ண போறோம் தெரியல இப்போ என்ன நம்பர் வரணும் தெரியல 1 2 3 4 ஒண்ணுமே புரியல இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கிட்ட இருக்கு நம்ம அதுக்குள்ள டிசைட் பண்ணியாகணும் எந்த பக்கம் போகணும்னு இந்த டோர் ஓபன் ஆனாலும் பரவாயில்லைங்க இந்த டோர் பக்கத்துல ஓடி வேண்டிட்டோம் ஒண்ணா ஐயோ என்ன ஓடுறீங்க ஐயோ எல்லாரும் ஓடுறானே அவங்க நிறுத்தி நாம தான் பக்கத்துல இருக்கேன் எப்படி ஓடுறா ப்ளீஸ் உள்ள ஓடுறா டோர் பண்றா இல்ல எவ்வளவு ஓடுறோம் ஓகே டோர் பண்ணியாச்சு ஆமாடா இப்போ வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பேர் அவங்களும் செத்துவாங்க வெளியே அவங்க செத்துவாங்க இப்போ ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும் அப்ப என்ன முடியும் ஓகே இப்போ நாம தான் இந்த ரூம் வரலாம் நம்ம கண்டிப்பா ஆனா அந்த பிரச்சனை என்னன்னா அடுத்து என்ன வர போகுது தெரியல வெளியே வந்து கதலாம் பண்றாங்க பாவங்க இதுல பாவப்பட்டு டோரை திறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்க பாவம் ஆயிருவீங்க ஏன்னா ரெண்டு பேரும் வந்து நீங்களே அவங்க இல்லைங்க அதனால நீங்க இப்போ இருக்கிறது எவ்வளவு சேஃப் அதனால இப்போ வந்து நம்ம போறோம் அந்த டோரை திறக்காம அமைதியா இருக்க போறேன் ஓ மை காட் இந்த கேம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு போக ஓகே ஆஹா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல ஆனா கொஞ்சம் தாங்க இருக்காங்க ஒரு 4 பேர் தான் இருக்காங்க மொத்தமாவே நீங்க எல்லாம் செத்துட்டானுங்க மொத்தமா 3 பேர் தாங்க ஓ மை காட் இருக்கிறது 3 பேர் ஓ 4 பேர் அங்க ஒரு மட்டும் தான் நிக்குது 4 பேர் இருக்காங்க பாப்பா ஃபைனல் நம்பர் வருது ரெண்டு பேர் ஓடுற யாரா உள்ள வாடா அடி உள்ள வாடா உள்ள வாடா டேய் உள்ள வாடா ஓகே உள்ள வந்தா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் அவங்க வந்து நாங்க உயிர் போட்டுறோம் அதே மாதிரி ஆப்போசிட்ல அவங்களும் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா அவங்க உயிர் போட்டுருவாங்க ஆனால் ஒருவேளை அவங்க தனித்தனியா ரெண்டு பேரும் செத்துருவாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ரவுண்ட் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி டேய் தண்ணி விடுறா டேய் கொஞ்சம் என்ன தண்ணி விடுறா டேய் தண்ணி விடுறா அட குறவு தண்ணி விடுறா முதேவி நீங்க கொண்டுலாம் போலையே டேய் அம்மா இருடா தள்ளி நான் என்ன பாவம் பண்ண முடியல இருடா நான் தள்ளறது போய் வாங்கிட்டு வரேன் ஓகே இது சொல்ற சத்தம் கேட்கறாங்க அப்ப எல்லாரும் இவரோட பண்ண நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா
அடுத்து எங்க வந்திருப்போம்? கிளாஸ் பிரிட்ஜா? அட பாவிகளா. அங்க தூரத்துல ஒரு டைமர் தெரியுது பாத்தீங்களா? அந்த டைமர் முடியறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து அந்த பக்கம் போகணும். அப்படி போகணும்னு நினைச்சா ஈஸியா போயிடலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா முடியாது. இப்போ ஜம்ப் பண்ண பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொண்ணா ஜம்ப் பண்ணி போகணும். ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல ஒரு சில கேண்டில் உடைஞ்சு கீழ போயிடும். அந்த மாதிரி உடைஞ்சு போச்சு நம்ம கதை காலி. ஓகே. அவன் வந்து செக் பண்ணி போறானே. ஓகே மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இவங்க பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம வந்து இதோ குத்து மதிப்பா போடணும் கூட என்னங்க கீழ ஊத்தா? அட பாவி. அவனை வச்சுதான் நான் முன்னாடி போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க பாதி பேர் நின்னுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் ஜம்ப் பண்ணுங்கடா. யாராச்சும் ஜம்ப் பண்ணுங்கடா. டேய் போங்கடா. முன்னாடி இருக்காங்க நீ நல்லா ஜம்ப் பண்றா. டேய் சவுண்ட் பண்றா. டேய் ஜம்ப் பண்றா. டேய் நீ ப்ரோ பிளேயர் கேள்விப்பட்டா ஜம்ப் பண்றா. டேய் ஜம்ப் பண்ணி தொலையடா மூதேவி. எங்க எல்லாரும் நம்மள மாதிரி வெயிட் பண்றாங்க. நீங்க யாராச்சும் போங்க. அதுக்கு நான் வரேன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ஓகே சவுண்ட் பண்ண ஜம்ப் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்றா. ஓகே கரெக்ட்டா ஜம்ப் பண்ணிட்டாங்க. பாறா. ஓஹோ போய்டா. ஐயோ அடுத்து என்ன வரணும் தெரியலையே. நீ வரங்க கஷ்டப்பட்டு போய்டா. நான் வரேன்டா. வந்துட்டேன். ஒரு சுறாவளி கிளம்பியது. இவன் தள்ளி நம்ம கொல்ல மாட்டானாச்சே. ஆஹா அடுத்து என்ன போட்டி வர போகுதுன்னு தெரியல. இறுதி போட்டியில் இருவரையும் வரவேற்கிறேன். உங்களில் யார் இருவரும் உயிரோடு இருக்கிறீர்களோ அவர்களே வெற்றியாளர். அட பாவி என்னடா திடீர்னு கூப்பிட்டு போறீங்க? எங்க அடிக்கறடா டேய் வரடா சொன்னா கேட்டா ஓடி. டேய் انا பயந்து ஓடணும் நினைச்சியா? பதுங்கி அடிக்கிறேன்டா. பதுங்கி பையற புடிடா. எங்கடா வர? ஓகே இது மூணு நம்ம வெற்றி மாத்திட்டோம். நம்ம ஒரு அடிச்சாங்க. ஐயோ கீழ ஒரு பார் பத்தினா அத இது மறுபடியும் அடிச்சாங்க. இங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அடிக்காம இருக்கு. இது வந்து சாப்பிட்டா நம்ம ஹெல்த் ஏறிருக்கு. ஏறிச்சு. ஆனா ஏன் இது இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டா எனக்கு தெரியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டா நம்ம ஹெல்த் நல்லா இருந்திருக்கும். ஐயோ சரி ஓகே சண்டை போடுவோம். வாழ்வா சாவா முடிவானதுக்கு அப்புறம் வாழ்வா சூஸ் பண்ணனும்னா இவனை சாவடிச்சு ஆகணும். இங்க இருந்து போற ஒரே ஒருத்தர் நானா இருக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து கடைசில சாவறதுக்கு நான் வந்தேன். இல்ல வின் பண்றதுக்காக வந்தேன். ஏன் வரணும் நான் ஆஃப்ல இருக்கணும்னு நினைப்பான். அதுக்காக விட்டு கொடுக்க முடியாதுடா. சாவடா. இன்னைக்கு ஒண்ணு கொல்லாம மாட்டறோம். ஐயோ பாதி கிட்ட வந்துச்சு. டைம் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷத்துல நம்ம அடி போடணுமே. வாடா. நம்ம வந்து ஹெல்த் பாதி இருக்கு. இத நம்ம ப்ரொடெக்ட் பண்ணனும். அதே டைம்ல அவன் ஹெல்த் கம்மி பண்ணனும். இதுதான் இந்த கேம்ல ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. ஓடிட்டே இருக்கு. அவன் கிட்ட வந்து ஒரே பச்சை ஒரு பண்ண முடிஞ்சு இன்னொரு ரெடி அடிச்சிட்டேன். வாடா. நீ ஓட்டடா. வாடா. வாங்கிட்டா. ஐயோ இன்னொரு ரெடி அடிக்கீங்களா? இவ்வளவு இழுத்து தெரியல அவனுக்கு. இவ்வளவு இழுத்து தாங்கிட்டே இருக்கா. டேய் இவ்வளவு அடி வாங்குவே. அட மூதேவி செத்து தொலைடா. எனக்கு மூச்சு வர ஓடி. சீக்கிரம் வாடா. வரானே. அவன் வந்து ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட வர மாட்டான். வராடா. ஏய் இவ்வளவு இழுத்து வச்ச நீ. ஏய் நில்லுடா. இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. நிறைய இழுத்து வச்ச நினைக்கிறேன். கடைசி 15 செகண்ட். இதுக்குள்ள வந்து அவனோட கொல்லலாம் ஒரு ரெண்டு பேரும் சொல்றாங்களோ என்னன்னு தெரியலையே. ஆப்போசிட்ல ஒரு கன் வேற வச்சு ரெடியா நிக்கிறான். சாவடா.